வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாழ்வில் சிறிய மாற்றங்கள் எப்படி ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? இன்றைய வீடியோவில் சிறிய பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை பற்றி கற்றுக் கொடுக்கும் ஒரு புத்தகத்தை பற்றி பேசப் போகிறோம். நான் ஜேம்ஸ் கிளியரின் புகழ்பெற்ற புத்தகமான எட்டாமிக் ஹேபிட்ஸ் பற்றி பேசுகிறேன். இது உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்களின் விருப்பமான புத்தகமாக மாறியுள்ளது. இந்த புத்தகம் விளக்குவது என்னவென்றால், எந்தவொரு பெரிய இலக்கையும் அடைய உங்களுக்கு ஒரு பெரிய நடவடிக்கை தேவையில்லை, மாறாக சிறிய மற்றும் தொடர்ச்சியான பழக்கங்களே எல்லா வித்தியாசங்களையும் ஏற்படுத்துகின்றன. உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விரும்பினாலும், உங்கள் தொழிலில் முன்னேற விரும்பினாலும், அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற விரும்பினாலும் இந்த புத்தகம் அனைவருக்கும் ஆனது. இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான கருத்துக்களை நான் எளிய தமிழில் விளக்குவேன். நல்ல பழக்கங்களை உருவாக்குவது எப்படி, கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபடுவது எப்படி, ஏன் சிறிய பழக்கங்கள் பெரிய வெற்றியின் அடித்தளமாக இருக்கின்றன, மற்றும் உங்கள் பழக்கங்களை நீண்ட காலத்திற்கு தொடர வைப்பதற்கான முறைகள் ஆகியவற்றை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில் சில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரவும் உங்கள் தினசரி வழக்கத்தை மேம்படுத்தவும் விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை பார்க்கவும். எட்டாமிக் ஹேபிட்ஸ் இன் இந்த அற்புதமான பயணத்தை தொடங்குவோம், மேலும் ஒரு சிறந்த மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கிய நமது முதல் அடியை எடுத்து வைப்போம். அணு பழக்கங்களின் வியக்க வைக்கும் சக்தி, தி சர்ப்ரைசிங் பவர் ஆஃப் அட்டாமிக் ஹேபிட்ஸ். தினமும் நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இப்போது நீங்கள் ஏன் அந்த வேலைகளை செய்கிறீர்கள், அவற்றைச் செய்வதை நிறுத்தினால் அது உங்களை எவ்வாறு பாதிக்கும் என்று சிந்தியுங்கள். நம்மில் பெரும்பாலோருக்கு காலையில் பல் துலக்கும் பழக்கம் உள்ளது. நீங்கள் 2 நாட்கள் பல் துலக்கவில்லை என்றால் உங்கள் வாயில் துர்நாற்றம் வீசத் தொடங்கும், அது விரும்பத்தகாததாக உணரும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், பல் துலக்குவது உங்களுக்கு ஒரு வெகுமதியை தருகிறது, அது உங்களை ஒவ்வொரு நாளும் அதைச் செய்ய வைக்கிறது. இதை நிரூபிக்க சில உளவியலாளர்கள் ஒரு குரங்கின் மீது ஒரு சோதனையை செய்தார்கள். அவர்கள் ஒரு குரங்கை ஒரு கூண்டில் ஒரு நெம்புகோல் மற்றும் ஒரு கணினியுடன் வைத்தார்கள். கணினி திரையில் சிவப்பு கோடுகள் தோன்றும் போது குரங்கு நெம்புகோலை இழுத்தால் அதற்கு வெகுமதியாக பழங்கள் கிடைத்தன. காலப்போக்கில் குரங்கு இதை புரிந்துகொண்டு திரையின் மீது ஒரு கண் வைத்திருக்கும். சிவப்பு கோடுகள் தோன்றியவுடன் அது நெம்புகோலை இழுத்து பழத்தை பெறும். இந்த வழியில் குரங்கு இந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்து வெகுமதியை பெற்றது. எதையும் செய்ய நமக்கு ஒரு ஏன் தேவை, அது எப்போது செயல்பட வேண்டும் என்பதை கூறுகிறது. உதாரணமாக, சிலர் மன அழுத்தத்தை குறைக்க மதுவை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் மன அழுத்தமாக உணரும்போதெல்லாம் இது அவர்களின் ஏன் ஆகிறது, அது குடிக்க வேண்டிய நேரம் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறது. குடித்த பிறகு அந்த நபருக்கு நிவாரணம் கிடைக்கும் போது, அடுத்த முறை மன அழுத்தமாக உணரும்போது அவர்கள் அந்த பானத்தை நினைவில் கொள்கிறார்கள். ஏறக்குறைய ஒவ்வொரு பழக்கமும் இதே முறையை பின்பற்றுகிறது. சில கெட்ட பழக்கங்கள் நமக்கு குறுகிய கால ஆறுதலையோ அல்லது மகிழ்ச்சியையோ தருகின்றன, ஆனால் நீண்ட காலத்திற்கு அவை தீங்கு விளைவிக்கும். ஆனாலும் அவற்றின் குறுகிய கால வெகுமதியை பெற நாம் அவற்றை செய்து கொண்டே இருக்கிறோம், அவற்றை மீண்டும் செய்வதிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. சிறிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதை நிரூபிக்கும் ஒரு கதையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2003இல் பிரிட்டிஷ் சைக்கிள் ஓட்டுதலின் தலைவிதி முற்றிலும் மாறியது. 1908 முதல் பிரிட்டிஷ் அணி ஒலிம்பிக்கில் ஒரே ஒரு தங்கப் பதக்கத்தை மட்டுமே வென்றிருந்தது, மேலும் 110 ஆண்டுகளில் எந்த பிரிட்டிஷ் வீரரும் டூர் டி பிரான்ஸை வென்றதில்லை. அவர்களின் செயல்திறன் மிகவும் மோசமாக இருந்தது. பெரிய பைக் உற்பத்தியாளர்கள் தங்கள் நற்பெயருக்கு சேதம் ஏற்படும் என்று அஞ்சி அவர்களுக்கு பைக்குகளை விற்க தயங்கினர். ஆனால் பிரிட்டிஷ் சைக்கிள் ஓட்டுதல் நிர்வாகக் குழு டேவ் பிரெய்ல்ஸ்ஃபோர்டை பணியமர்த்தியபோது எல்லாம் மாறியது. டேவின் அணுகுமுறை மற்ற பயிற்சியாளர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. அவரது உத்தி அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெய்ன்ஸ், அதாவது ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கண்டறிவது. டேவ் சிறிய மாற்றங்களை செய்தார், அதாவது ரைடர்களின் இருக்கைகளை அதிக வசதிக்காக மறுவடிவமைப்பு செய்வது, தசைகளை சிறந்த வெப்பநிலையில் வைத்திருக்க மின்சாரத்தால் சூடாக்கப்பட்ட ஷார்ட்ஸை பயன்படுத்துவது, மற்றும் பிடியை மேம்படுத்த டயர்களை ஆல்கஹால் கொண்டு சுத்தம் செய்வது போன்றவை. இந்த சிறிய மேம்பாடுகள் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தின. அவர்களின் அணி 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் ஆதிக்கம் செலுத்தி தொடர்ச்சியான தங்கப் பதக்கங்களை வென்றது. சிறிய மாற்றங்களுடன் இவ்வளவு பெரிய வெற்றி எப்படி அடையப்பட்டது என்று யோசித்து பாருங்கள். உண்மையில் நமது பழக்க வழக்கங்களும் அப்படித்தான் செயல்படுகின்றன. நாம் அடிக்கடி ஒரு விழுக்காடு முன்னேற்றத்தை புறக்கணிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு விழுக்காடு முன்னேறினால் வருட இறுதியில் நீங்கள் 37 மடங்கு சிறந்தவராக ஆகிறீர்கள். பழக்கங்கள் சுய முன்னேற்றத்தின் கூட்டு வட்டி. முதலில் நீங்கள் அதிக மாற்றத்தை காண மாட்டீர்கள், ஆனால் காலம் செல்ல செல்ல அதன் விளைவு பெரிதாகிறது. கெட்ட பழக்கங்களுக்கும் இது பொருந்தும்.
நீங்கள் இன்று ஒரு ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்டால் உங்கள் எடை உடனடியாக அதிகரிக்காது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பழக்கத்தை மீண்டும் செய்தால் நீண்ட காலத்திற்கு நீங்கள் நச்சு விளைவுகளை காண்பீர்கள். எனவே உங்கள் இன்றைய பழக்கங்கள் நீங்கள் சரியான திசையில் செல்கிறீர்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றன. இதுதான் அட்டாமிக் ஹேபிட்ஸ் இன் மிக முக்கியமான செய்தி. சிறிய பழக்கங்களே பெரிய வெற்றிகளின் அடித்தளம். பழக்கங்கள் உங்கள் அடையாளத்தை எவ்வாறு வடிவமைக்கின்றன? How habits shape your identity. கெட்ட பழக்கங்களை விடுவது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது, ஆனால் நல்ல பழக்கங்களை உருவாக்குவதும் அதே அளவு கடினமாக இருப்பது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? நாம் நல்ல நோக்கங்களுடன் தொடங்குகிறோம், ஆனால் பெரும்பாலும் தோல்வியடைகிறோம். இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, நாம் தவறான விஷயங்களை மாற்ற முயற்சிக்கிறோம். இரண்டாவதாக, நமது முறை சரியானதல்ல. பெரும்பாலான மக்கள் மாற்றத்தை முயற்சிக்கும் போது அவர்கள் எதை அடைய விரும்புகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். இது விளைவு அடிப்படையிலான பழக்கங்கள், அவுட்கம் பேஸ்ட் ஹேபிட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் உண்மையான மாற்றம் நீங்கள் அடையாள அடிப்படையிலான பழக்கங்களில் ஐடென்டிட்டி பேஸ்ட் ஹேபிட்ஸ் கவனம் செலுத்தும்போதுதான் நிகழ்கிறது. நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். உதாரணமாக, 2 பேர் புகைப்பிடிப்பதை நிறுத்த விரும்புகிறார்கள். யாராவது அவர்களுக்கு சிகரெட் கொடுத்தால் முதல் நபர், வேண்டாம் நன்றி, நான் புகைப்பிடிப்பதை நிறுத்த முயற்சிக்கிறேன் என்று கூறலாம். அது சரியாக தோன்றுகிறது, ஆனால் ஆழ்மனதில் இந்த நபர் தன்னை புகைப்பிடிப்பதை நிறுத்த முயற்சிக்கும் ஒரு புகைப்பிடிப்பவராகவே பார்க்கிறார். இரண்டாவது நபர், வேண்டாம் நன்றி, நான் புகைப்பிடிப்பதில்லை என்று கூறுகிறார். அவர்களின் பதில்களில் உள்ள வேறுபாடு அவர்களின் அடையாளத்தை மாற்றுகிறது. முதல் நபருக்கு மாற்றம் ஒரு தற்காலிக முயற்சி, ஆனால் இரண்டாவது நபர் ஏற்கனவே ஒரு புதிய அடையாளத்தை ஏற்றுக்கொண்டார். பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிக்கும்போது தங்கள் அடையாளத்தில் வேலை செய்வதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் எதைப் பற்றி பெருமைப்படுகிறீர்களோ அதுவே புதிய பழக்கங்களை மேற்கொள்ள உங்களை தூண்டுகிறது. அதனால்தான் நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த முடிவை நீங்கள் எடுத்தவுடன் அந்த அடையாளத்தை மீண்டும் மீண்டும் நிரூபிக்க உங்கள் பழக்கங்களில் சிறிய மாற்றங்களை செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை மேற்கொள்ளும்போது உங்கள் புதிய அடையாளத்திற்கு நெருக்கமாக வருகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை கைவிடும்போது உங்கள் பழைய சுபாவத்திலிருந்து விலகிச் செல்கிறீர்கள். சிறிய மாற்றங்கள் ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றன. எனவே நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்று சிந்தியுங்கள். இன்றே முதல் படியை எடுத்து வையுங்கள். எளிய படிகளில் சிறந்த பழக்கங்களை உருவாக்குவது எப்படி? How to build better habits in simple steps. 1888ஆம் ஆண்டில் எட்வர்ட் தோர்ண்டைக் என்ற புகழ்பெற்ற உளவியலாளர் ஒரு பரிசோதனையை செய்தார். அது பழக்கங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் நமது நடத்தையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவியது. தோர்ண்டைக் விலங்குகளின் நடத்தையை படிப்பதில் ஆர்வமாக இருந்தார், எனவே அவர் பூனைகளுடன் சோதனைகளை செய்தார். அவர் பூனைகளை ஒரு புதிர் பெட்டியில் வைத்தார், அதில் ஒரு கதவு இருந்தது. பூனை ஒரு நெம்புகோலை அழுத்தினால் அல்லது ஒரு கயிற்றை இழுத்தால் மட்டுமே கதவு திறக்கும். முதலில் பூனைகள் வெளியே வருவதற்கு சிரமப்பட்டன, மூலைகளை முகர்ந்து பார்த்தும் தங்கள் பாதங்களால் சொரிந்தும். ஆனால் சில முயற்சிகளுக்குப் பிறகு நெம்புகோலை அழுத்தினால் கதவு திறக்கும் என்பதை அவை கற்றுக்கொண்டன. மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வது அவற்றின் நடத்தையை செம்மைப்படுத்தியது. திருப்திகரமான முடிவுகளை தரும் செயல்களை நாம் மீண்டும் செய்கிறோம், அவ்வாறு இல்லாதவற்றை கைவிடுகிறோம் என்று தோர்ண்டைக் முடிவு செய்தார். இந்த கொள்கை நமது பழக்கங்களுக்கும் பொருந்தும். ஒரு பழக்கத்தை உருவாக்கும் செயல்முறையை 4 எளிய படிகளாக பிரிக்கலாம். குறி, கியூ, ஏக்கம், கிரேவிங், பதில், ரெஸ்பான்ஸ் மற்றும் வெகுமதி, ரிவார்ட். குறி, கியூ, இது உங்கள் மூளைக்கு ஒரு நடத்தையை தொடங்க சமிக்ஞை செய்கிறது. ஏக்கம், கிரேவிங், இது வெகுமதியை விரும்ப வைக்கும் ஒரு உந்து சக்தியை உருவாக்குகிறது. பதில், ரெஸ்பான்ஸ், இது ஏக்கத்தை தணிக்க நீங்கள் எடுக்கும் செயல். வெகுமதி, ரிவார்ட், இது ஒவ்வொரு பழக்கத்தின் இறுதி இலக்காகும். இது உங்களுக்கு திருப்தியையும் கற்றலையும் தருகிறது. எந்தவொரு படியும் பலவீனமாக இருந்தால் ஒரு பழக்கத்தை உருவாக்குவது கடினமாகிவிடும். சரியாக தோன்றாத மனிதன், த மேன் ஹூ டிடன்ட் லுக் ரைட் என்ற ஒரு கதை உள்ளது. இது ஒரு துணை மருத்துவ பெண் தனது மாமனாரின் உயிரை காப்பாற்றியதை பற்றியது. ஒரு குடும்ப விழாவில் தனது மாமனார் நலமாக இல்லை என்பதை அவள் கவனித்து உடனடியாக அவரை மருத்துவமனைக்குச் செல்லும்படி அறிவுறுத்தினாள். அங்கே ஒரு முக்கிய தமனி அடைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் அவரது உயிர் காப்பாற்றப்பட்டது. இந்த கதை நமது மூளை ஒரு முன்கணிப்பு இயந்திரம் போல செயல்படுகிறது, சிறிய விஷயங்களை கவனித்து வடிவங்களை அங்கீகரிக்கிறது என்பதை காட்டுகிறது. துணை மருத்துவர்கள் வழக்கமான பயிற்சி மூலம் மாரடைப்பு அறிகுறிகளை அடையாளம் காண கற்றுக்கொள்கிறார்கள்.
இதேபோல் நீங்கள் தவறாமல் பயிற்சி செய்யும்போது உங்கள் மூளை விளைவுகளை முன்கணிக்கும் குறிப்புகளை கவனிக்க கற்றுக்கொள்கிறது. உங்கள் தற்போதைய பழக்கங்களை கவனியுங்கள். பே அட்டென்ஷன் டு யோர் கரண்ட் ஹேபிட்ஸ். புதிய பழக்கங்களை மேற்கொள்வதற்கு முன் உங்கள் பழைய பழக்கங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். இது சவாலானதாக இருக்கலாம், ஏனெனில் பழைய பழக்கங்கள் தானாகவே மாறிவிடுகின்றன. உங்கள் தினசரி பழக்கங்களின் பட்டியலை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு பழக்கத்தையும் ஆராய்ந்து அது நல்லதா, கெட்டதா அல்லது நடுநிலையானதா என்று உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இன்னும் எதையும் மாற்றத் தேவையில்லை, நீங்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே குறை சொல்லாதீர்கள் அல்லது வெற்றிக்காக உங்களை பாராட்டாதீர்கள். நடத்தை மாற்றம் எப்போதும் விழிப்புணர்வுடன் தொடங்குகிறது. உங்கள் பழக்கங்களை நீங்கள் அங்கீகரிக்கும் போது அவற்றை மேம்படுத்த நீங்கள் தயாராக உள்ளீர்கள். சிறியதாக தொடங்குங்கள், ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இந்த பழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். புதிய பழக்கத்தை தொடங்க சிறந்த வழி. தி பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் a நியூ ஹேபிட். ஒரு புதிய பழக்கத்தை தொடங்குவது ஏன் இவ்வளவு கடினம் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? ஒரு சுவாரஸ்யமான ஆராய்ச்சியுடன் இதை புரிந்து கொள்வோம். 2001இல் பிரிட்டனில் உள்ள சில ஆராய்ச்சியாளர்கள் 248 பேருடன் ஒரு ஆய்வை நடத்தினர், சிறந்த உடற்பயிற்சி பழக்கங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கண்டுபிடிக்க. இந்த ஆய்வு மக்களை 3 குழுக்களாக பிரித்தது. முதல் குழு கட்டுப்பாடு, அவர்கள் எவ்வளவு அடிக்கடி உடற்பயிற்சி செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். இரண்டாவது குழு உந்துதல் கண்காணிப்புடன், அவர்கள் உடற்பயிற்சி பற்றிய புத்தகங்களை படித்து உடற்பயிற்சி செய்வது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது என்பதை கற்றுக்கொண்டனர். மூன்றாவது குழு திட்டமிடல், இரண்டாவது குழுவைப் போலவே அவர்களுக்கும் உந்துதல் அளிக்கப்பட்டது, ஆனால் அவர்கள் எப்போது எங்கே உடற்பயிற்சி செய்வார்கள் என்பது பற்றிய ஒரு திட்டத்தையும் உருவாக்க வேண்டும். அவர்கள் ஒரு துல்லியமான அறிக்கையை எழுத வேண்டும், அதாவது அடுத்த வாரம் நான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் குறைந்தது 20 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வேன். முதல் மற்றும் இரண்டாவது குழுக்களில் சுமார் 35 விழுக்காடு மற்றும் 33 விழுக்காடு பேர் வாரத்திற்கு ஒரு முறையாவது உடற்பயிற்சி செய்தனர். ஆனால் மூன்றாவது குழுவில் 81 விழுக்காடு பேர் வாரத்திற்கு ஒரு முறையாவது உடற்பயிற்சி செய்தனர். இந்த மாற்றம் மூன்றாவது குழு ஒரு தெளிவான மற்றும் குறிப்பிட்ட திட்டத்தை உருவாக்கியதால் மட்டுமே நிகழ்ந்தது. ஆராய்ச்சியாளர்கள் இதை செயல்படுத்துதல் நோக்கங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன்ஸ் என்று அழைக்கிறார்கள். இது நீங்கள் எப்போது எங்கே நடவடிக்கை எடுப்பீர்கள் என்பதை முன்கூட்டியே வரையறுக்கும் ஒரு திட்டம். பலர் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்க தங்களுக்கு உந்துதல் இல்லை என்று நினைக்கிறார்கள், ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் தங்கள் இலக்குகளை பற்றி தெளிவாக இல்லை. எப்போது எங்கே என்பது தெளிவாக இல்லை. நடத்தையின் முதல் விதி அதை தெளிவாக ஆக்குவதுதான். நீங்கள் தெளிவான குறிப்புகளை உருவாக்கி நடைமுறை திட்டத்தை உருவாக்கும்போது பழக்கத்தை ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் அதிக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்க விரும்பினால் அதை தெளிவானதாகவும் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் ஆக்குங்கள், மேலும் எப்போது எங்கே என்பதற்கான பதில்களுடன் தயாராக இருங்கள். இது ஒரு புதிய பழக்கத்தை தொடங்க எளிதான மற்றும் மிகவும் பயனுள்ள வழியாகும். உந்துதல் மிகைப்படுத்தப்பட்டது, சூழல்தான் முக்கியம். மோட்டிவேஷன் இஸ் ஓவர்ரேட்டட், என்வாயர்மெண்ட் மேட்டர்ஸ் மோர். உங்கள் பழக்கங்கள் உங்கள் நோக்கங்களையும் உந்துதலையும் மட்டும் சார்ந்து இல்லை, உங்கள் சுற்றுப்புறங்களையும் சார்ந்துள்ளன என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? இதை நிரூபிக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை இங்கே. பாஸ்டனின் மாசச்சூசெட்ஸ் பொது மருத்துவமனையில் டாக்டர் ஆன் தோர்ண்டைக் என்ற முதன்மை பராமரிப்பு மருத்துவர் ஊக்கமூட்டும் விரிவுரைகள் அல்லது தள்ளுபடிகள் இல்லாமல் நோயாளிகளை ஆரோக்கியமாக்க விரும்பினார். அவரும் அவரது குழுவும் 6 மாத ஆய்வை தொடங்கினர், ஓட்டலின் பானங்கள் அமைப்பை மாற்றுவதன் மூலம். முன்னதாக பணப்பதிவேட்டின் அருகே சோடா பாட்டில்கள் மட்டுமே வைக்கப்பட்டிருந்தன. அவர்கள் சோடாக்களுடன் தண்ணீர் பாட்டில்களையும் வைக்கத் தொடங்கினர், மேலும் அறையைச் சுற்றியுள்ள மற்ற உணவு நிலையங்களிலும் தண்ணீரை கிடைக்கச் செய்தனர். சுவாரஸ்யமாக சோடா இன்னும் கிடைத்தது, ஆனால் தண்ணீர் எல்லா இடங்களிலும் இருந்தது. 3 மாதங்களுக்குப் பிறகு சோடா விற்பனை 11.4 விழுக்காடு குறைந்தது, மேலும் தண்ணீர் விற்பனை 25.8 விழுக்காடு அதிகரித்தது. அவர்கள் அதே முறையை உணவு விருப்பங்களுக்கும் பயன்படுத்தினர், இதேபோன்ற முடிவுகளை கண்டனர். ஆச்சரியமான விஷயம், இந்த மாற்றங்களை யாரும் கவனிக்கவில்லை. இது நமக்கு தேவையானதா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் நம் முன்னால் இருப்பதையே நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை காட்டுகிறது. உதாரணமாக, நீங்கள் சமையலறைக்குள் சென்று ஒரு தட்டு குக்கீகளை பார்த்தால் நீங்கள் பசியாக இல்லாவிட்டாலும் அவை கண்ணுக்கு தெரிவதால் அவற்றை சாப்பிடுவீர்கள். பழக்கங்களும் இதேபோல் உருவாகின்றன. உங்கள் பழக்கங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தையும் உங்கள் முன்னால் உள்ள குறிப்புகளையும் பெரிதும் சார்ந்துள்ளது. உங்கள் ஆளுமை எப்படி இருந்தாலும் சூழல் மனித நடத்தையில் கண்ணுக்கு தெரியாத விளைவை கொண்டுள்ளது. உங்கள் சுற்றுப்புறங்கள் சில செயல்களை ஊக்குவிக்கின்றன.
துரதிர்ஷ்டவசமாக சில நேரங்களில் நமது சூழல் சில பழக்கங்களை மேற்கொள்வதை தடுக்கிறது, ஏனெனில் அவற்றை தூண்டுவதற்கு தேவையான குறிப்புகள் இல்லை. நீங்கள் ஒரு பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு இயல்பான பகுதியாக மாற்ற விரும்பினால், அந்த பழக்கத்தை தூண்டும் குறிப்புகள் நிறைந்ததாக உங்கள் சூழலை வடிவமைக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், உந்துதல் ஒரு தொடக்கம் மட்டுமே, ஆனால் சரியான சூழல் உங்கள் வெற்றியை உறுதி செய்கிறது. நல்ல பழக்கங்களை தவிர்க்க முடியாததாகவும் கெட்ட பழக்கங்களை சாத்தியமற்றதாகவும் ஆக்குங்கள். மேக் குட் ஹேபிட்ஸ் இன்எவிட்டபிள் அண்ட் பேட் ஹேபிட்ஸ் இம்பாசிபிள். 1830 கோடையில் புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளர் விக்டர் ஹியூகோ ஒரு சாத்தியமற்ற காலக்கெடுவுடன் போராடிக் கொண்டிருந்தார். ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் தனது வெளியீட்டாளரிடம் ஒரு புதிய புத்தகத்தை உறுதியளித்திருந்தார், ஆனால் அந்த ஆண்டை மற்ற திட்டங்களில் செலவழித்த பிறகு அவர் தொடங்கவில்லை. வெளியீட்டாளர் கோபமடைந்து ஒரு புதிய கடுமையான காலக்கெடுவை நிர்ணயித்தார். இப்போது ஹியூகோவுக்கு புத்தகத்தை முடிக்க பிப்ரவரி 1831 வரை 6 மாதங்கள் மட்டுமே இருந்தன. கேள்வி என்னவென்றால், ஹியூகோ அதை எப்படிச் செய்வார்? அவர் ஒரு தனித்துவமான முறையை கையாண்டார். அவர் தனது எல்லா ஆடைகளையும் தனது உதவியாளரிடம் கொடுத்து அவற்றை பூட்டி வைக்குமாறு கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்கினார். இப்போது அவருக்கு வெளியே அணிய எதுவும் இல்லை. வீட்டிலேயே தங்கி எழுதுவதைத் தவிர அவருக்கு வேறு வழியில்லை. 1830 இலையுதிர்காலம் மற்றும் குளிர்காலம் முழுவதும் அவர் தனது நேரத்தையும் சக்தியையும் புத்தகத்தில் செலுத்தினார். மேலும் தி ஹன்ச்பேக் ஆஃப் நோட்ரே டேம் காலக்கெடுவுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. நல்ல பழக்கங்களை உருவாக்குவதற்கான ரகசியம் அவற்றை எளிதாக்குவது மட்டுமல்ல, கெட்ட பழக்கங்களை கடினமாக்குவதும் ஆகும். நீங்கள் உங்கள் நல்ல பழக்கங்களில் ஒட்டிக்கொள்ள விரும்பினால் அவற்றை ஆதரிக்கும் ஒரு சூழலை உருவாக்குங்கள். நீங்கள் கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட விரும்பினால் அவற்றை அணுகுவதை கடினமாக்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நல்ல பழக்கங்கள் எளிதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும்போது உருவாகின்றன, கெட்ட பழக்கங்கள் சாத்தியமற்றதாக மாற்றப்படும்போது மறைந்துவிடும். அடுத்த முறை நீங்கள் ஒரு காலக்கெடு அல்லது ஒரு பழக்கத்துடன் போராடும்போது விக்டர் ஹியூகோவின் முறையை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கள், நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையலாம். ஒவ்வொரு நாளும் நல்ல பழக்கங்களுடன் ஒட்டிக்கொள்வது எப்படி? How to stick with good habits every day. நீண்ட காலத்திற்கு நல்ல பழக்கங்களை பராமரிக்க எளிய மற்றும் மிகவும் பயனுள்ள வழி எது என்று உங்களுக்கு தெரியுமா? பெஞ்சமின் பிராங்க்லின் பற்றிய ஒரு ஊக்கமளிக்கும் கதையுடன் தொடங்குவோம். பிராங்க்லின் தனது 20களில் இருந்தபோது அவர் எப்போதும் ஒரு சிறிய கையேட்டை தன்னுடன் வைத்திருந்தார். அந்த கையேட்டில் அவர் பின்பற்ற விரும்பிய 13 தனிப்பட்ட பழக்கங்கள் மற்றும் நடத்தைகளை பட்டியலிட்டிருந்தார். அவற்றில் ஒன்று, நேரத்தை வீணாக்காதே, அதாவது நேரத்தை வீணாக்காமல் எப்போதும் பயனுள்ள ஒன்றைச் செய். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் பிராங்க்லின் தனது கையேட்டை திறந்து தனது முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வார். எந்த பழக்கங்களை பின்பற்றினார், எங்கே மேம்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்பார். இது அவரது சொந்த பழக்க கண்காணிப்பு ஹேபிட் டிராக்கர் முறையாகும். பழக்கங்களை கண்காணிப்பது ஒரு எளிதான மற்றும் சக்திவாய்ந்த கருவியாகும். பழக்கங்களை கண்காணிப்பது ஏன் இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது? இது பழக்கங்களை தெளிவாக ஆக்குகிறது. ஒவ்வொரு முறையும் உங்கள் பழக்க பட்டியலை திறக்கும்போது உங்கள் இலக்குகள் உங்கள் முன்னால் உள்ளன, என்ன எப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றன. இது பழக்கங்களை சுவாரஸ்யமாக்குகிறது. முன்னேற்றத்தை கண்காணிப்பது உங்களுக்கு உந்துதலை அளிக்கிறது. உங்கள் முன்னேற்றத்தை பார்ப்பது அல்லது ஒரு பணியை முடிப்பது மிகவும் திருப்தி அளிக்கிறது. இது பழக்கங்களை திருப்திகரமாக ஆக்குகிறது. உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அது உங்களை இன்னும் அதிகமாக செய்ய தூண்டுகிறது. செயல்முறையே மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நீங்கள் நல்ல பழக்கங்களை பராமரிக்க விரும்பினால் இன்றே ஒரு பழக்க கண்காணிப்பை உருவாக்க தொடங்குங்கள். அது ஒரு நோட்புக், ஒரு செயலி அல்லது ஒரு எளிய விளக்கப்படமாக இருக்கலாம். உங்கள் பழக்கங்களின் பட்டியலை உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் முயற்சிகளை பதிவு செய்யுங்கள். சிறிய முன்னேற்றங்களில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் முன்னேற்றத்தை அனுபவிக்கவும். பழக்கங்களை கண்காணிப்பது உங்கள் இலக்கை அடைய உதவுவது மட்டுமல்ல, இது உங்கள் பயணத்தை திருப்திகரமாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்குகிறது. நடத்தை மாற்றத்தின் முக்கிய விதி, த கார்டினல் ரூல் ஆஃப் பிஹேவியர் சேஞ்ச். ஒரு அனுபவம் திருப்திகரமாக இருக்கும்போது நாம் அந்த நடத்தையை மீண்டும் செய்கிறோம். சிறிய இன்பங்கள் நமது மூளைக்கு மீண்டும் செய் என்று சமிக்ஞை செய்கின்றன. உதாரணமாக, ஆரம்பகால சூயிங்கம்களில் எந்த சுவையும் இல்லை, அவை சுவையற்ற பிசின்களாக மட்டுமே இருந்தன. ஆனால் 1811இல் சுவைகள் சேர்க்கப்பட்டன, இது சூயிங்கம்மை பிரபலமாக்கியது. ஏதாவது வேடிக்கையாக இல்லாவிட்டால் அதை மீண்டும் செய்ய நமக்கு தோன்றாது. பழக்கங்களின் முக்கிய விதி, வெகுமதிகளை கொண்டுவரும் நடத்தைகள் மீண்டும் செய்யப்படுகின்றன, தண்டனைகளை கொண்டவை தவிர்க்கப்படுகின்றன. ஆனால் இந்த விதி சற்று தந்திரமானது. மனிதர்கள் திருப்தியை மட்டும் தேடுவதில்லை, அவர்கள் உடனடி திருப்தியை விரும்புகிறார்கள். எல்லா பழக்கங்களுக்கும் வெவ்வேறு நேரங்களில் வரும் விளைவுகள் உள்ளன, அந்த முடிவுகள் பெரும்பாலும் சிக்கலானவை.
கெட்ட பழக்கங்கள் முதலில் நன்றாக உணர்கின்றன, ஆனால் நீண்ட காலத்திற்கு வலிக்கின்றன. நல்ல பழக்கங்கள் முதலில் கடினமாக இருக்கின்றன, ஆனால் காலப்போக்கில் நன்மைகளை தருகின்றன. மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் எதிர்கால வெகுமதிகளை விட உடனடி வெகுமதிகளை விரும்புகிறோம். அதனால்தான் நாம் நமது பெரும்பாலான நேரத்தை உடனடி இன்பத்தை துரத்துவதில் செலவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், உண்மையான வெகுமதி நடத்தையின் முடிவில் நிகழ்கிறது. நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட விரும்பினால் அதை திருப்தியற்றதாக மாற்ற வேண்டும். மாற்றம் வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வது எளிது. எனவே பழக்கங்களை மேம்படுத்த உழைக்கும்போது நல்ல பழக்கங்கள் திருப்திகரமாக உணருவதை உறுதி செய்து, கெட்ட பழக்கங்கள் திருப்தியற்றதாக அல்லது சங்கடமாக உணருவதை உறுதி செய்யுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், மாற்றம் சுவாரஸ்யமாக இருக்கும்போது மட்டுமே நீடித்த மாற்றம் சாத்தியமாகும். இறுதி செய்தி, ஃபைனல் மெசேஜ். அட்டாமிக் ஹாபிட்ஸ் புத்தகம் உண்மையான மாற்றம் பெரிய முடிவுகளிலிருந்தோ அல்லது கடினமான முயற்சிகளிலிருந்தோ வருவதில்லை, மாறாக சிறிய பழக்கங்களிலிருந்து வருகிறது என்று கற்பிக்கிறது. இந்த சிறிய பழக்கங்கள் ஒன்று சேர்ந்து நமது வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கின்றன. ஜேம்ஸ் கிளியார் சிறிய முன்னேற்றங்களின் சக்தியை விளக்குகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு விழுக்காடு சிறப்பாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த சிறிய படிகள் ஒன்று சேர்ந்து பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்றன. அடையாளத்தின் முக்கியத்துவம். உங்கள் அடையாளத்தை உங்கள் புதிய பழக்கங்களுடன் இணைக்கவும். ஒரு சிறந்த நபராக மாற உங்களை அந்த பாத்திரத்தில் பார்க்கத் தொடங்குங்கள். 4 விதிகள்: தெளிவு, கவர்ச்சி, எளிமை மற்றும் திருப்தி ஆகியவற்றை பயன்படுத்தி நல்ல பழக்கங்களை உருவாக்கவும், கெட்ட பழக்கங்களை உடைக்கவும். சூழலின் விளைவு. உங்கள் வெற்றியை உறுதிப்படுத்த உங்கள் சுற்றுப்புறங்களை மாற்றவும். சரியான சூழல் பழக்கங்களை பராமரிக்க உதவுகிறது. நீண்டகால சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பழக்கங்கள் காலப்போக்கில் சிறந்த முடிவுகளை தருகின்றன, அதே நேரத்தில் கெட்ட பழக்கங்கள் குறுகிய கால இன்பத்தை கொடுக்கின்றன, ஆனால் நீண்டகால தீங்கை கொடுக்கின்றன. அட்டாமிக் ஹாபிட்ஸ் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டுவருவதற்கான சரியான வழியை காட்டும் ஒரு வழிகாட்டியாகும். வெற்றியின் ரகசியம் பெரிய திட்டங்களில் இல்லை, சிறிய பழக்கங்களில்தான் உள்ளது என்பதை அது நமக்கு கற்பிக்கிறது. உங்கள் தேர்வுகள் மற்றும் தினசரி செயல்களில் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சிறிய படியில் தொடங்குகிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பழக்கத்தை தொடங்குங்கள், அது காலப்போக்கில் உங்களை ஒரு சிறந்த நபராக மாற்றுவதை பாருங்கள். இந்த முடிவு உங்களை ஊக்கப்படுத்தினால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் சிறிய பழக்கங்களே உங்கள் பெரிய கனவுகளுக்கு அடித்தளமிடுகின்றன. நன்றி.